இலங்கை அருகே இந்திய பெருங்கடலில் ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 87 பேர் உயிரிழந்தனர். இதுவரை 18 ஈரான் நாட்டு போர்க்கப்பல்களை தாக்கி மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்திய கடற்படை ஆண்டுதோறும் நட்பு நாடுகளின் கடற்படையுடன் இணைந்து மிலான் என்ற பெயரில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 18ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பல்வேறு நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்ற கூட்டு பயிற்சி வங்காள விரிகுடா பகுதியில் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஐரிஸ் ஜெனா என்ற போர்க்கப்பலும் பங்கேற்றது. இந்த கூட்டு பயிற்சிக்கு பிறகு விசாகப்பட்டினத்திலிருந்து ஐரிஸ் ஜெனா போர்க்கப்பல் ஈரானுக்கு புறப்பட்டது. போர்க்கப்பலில் ராணுவ வீரர்கள் உட்பட 180 பேர் பயணித்தனர். இந்நிலையில் இலங்கையின் கலி நகரிலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் ஈரான் போர்க்கப்பலை குறிவைத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. போர்க்கப்பலில் இருந்தவர்கள் உதவி கேட்டு அவசர அழைப்பு விடுத்தனர். 2 கடற்படை கப்பல்கள் ஒரு விமானத்துடன் அங்கு விரைந்த இலங்கை கடற்படையினர் கடலில் தத்தளித்த 32 பேரை உயிருடன் மீட்டனர். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் இலங்கை தெற்கு கடற்பரப்பில் ஈரான் கடற்படை கப்பலை குறிவைத்து அமெரிக்க ராணுவ நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்தினார். இந்த நிலையில் மூழ்கடிக்கப்பட்ட ஈரான் கப்பலில் இருந்து 87 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை உறுதி செய்துள்ளது. கடலில் மூழ்கி மாயமான எஞ்சிய 61 பேரின் நிலை என்ன, அவர்களும் கடலில் மூழ்கி உயிரிழந்து விட்டனரா என்பதை கண்டறிய தேடும் பணியை இலங்கை கடற்படையினர் துரிதப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜிதா ஹெராத் நாடாளுமன்றத்திலும் விளக்கம் அளித்துள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு முதல் முறையாக அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஃப்ரீகெட் வகை போர்க்கப்பலான ஈரான் கப்பலை மூழ்கடித்திருப்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 1945ஆம் ஆண்டுக்கு பிறகு டார்பிடோ நீர்மூழ்கி குண்டு மூலம் ஈரான் போர்க்கப்பலை தகர்த்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதுவரை ஈரான் நாட்டைச் சேர்ந்த 18 போர்க்கப்பல்களை தாக்கி மூழ்கடித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.